இந்த கேசஸ் மட்டும் முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் தலைவலியிலேருந்து ரிலீஃப் ஆயிருவேன். இன்னைக்கு ஒரு நியூ அட்மிஷன் வரதா சொல்லியிருந்தாங்கல்ல. சண்முகம் சண்முகம் சண்முகம். அம்மா இதோ வாரம்மா, ஒரு நிமிஷம். அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சுமா? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஏதாச்சும் தேவைப்படுதாம்மா? சண்முகம், நேத்து ஒருத்தவங்க பத்தி சொல்லியிருந்தேன்ல நானு. ஆசிரமத்துக்கு புதுசா ஒரு அம்மா வர போறாங்க, ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்களுக்குன்னு செப்பரேட்டா ரூம் ரெடி பண்ணிருங்க. இன்கேஸ் அவங்க வந்து இல்ல நான் லோன்லியா ஃபீல் பண்றேன், அதாவது தனிமையா இருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க கூட வந்து அந்த பத்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதுக்கப்புறமா வந்து அவங்க பக்கத்துல அந்த உமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க 2 பேரையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ரூம்ல தான் இருக்காங்க. அதுல இன்னொரு ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி அவங்கள அங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, சரிங்களா? சரிங்கம்மா. அதான் நேத்தே சொல்லிட்டீங்களேம்மா, தனி ரூம் ரெடி பண்ணிட்டேன். கம்பைன் ரூம் வந்து நான் போயிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சிடறேம்மா. சரி சரி. ஏன்னா அவங்க சொன்ன நேரத்துக்கு வந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏதோ நேரம் ஆயிட்டு போல, இன்னும் ஆளு காங்கல. அவங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. சரிங்கம்மா. அதே வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். சண்முகம். சொல்லுங்கம்மா. சண்முகம், நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பாட்டி இங்க வராங்கன்னு சொல்லிட்டு, அது இவங்க தான், சரிங்களா? இவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. நான் சின்னதா என்ட்ரி மட்டும் போட்டுட்டு அவங்களை அங்க கூட்டிட்டு வரேன். அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருங்க. அவங்க கூட ஸ்டே பண்ண வைக்கிற சொல்லியிருந்த அந்த 2 பேர் அவங்களையும் அந்த ரூம்ல வச்சுக்கோங்க, ஓகே? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்ததுனால கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இல்லையா, அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்கம்மா. அம்மா நீங்க வேணா பேக் கொடுங்கம்மா, நான் எடுத்துட்டு போறேன். அம்மா உங்களதான். அம்மா பேக் கொடுங்க, அவர் எடுத்துட்டு போவாருமா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என் பேக் நானே எடுத்துட்டு போய்ப்பேன். அவர் வேலையை அவர் பார்த்தா மட்டும் போதும். ஐயோ அம்மா, இங்க பாருங்க, வருத்தப்படாதீங்க. தான் வேலையை யாரும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதானே? இவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவங்களை கொண்டு வந்து ஆசிரத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா ரகு? அது வந்து எங்க பாட்டி எல்லா விஷயத்திலயும் நல்லவங்க தான். ஆனா வீட்டுல இருக்க ஒரு விஷயத்த தவிர மத்தபடி எல்லா விஷயத்திலயும் எங்க பாட்டி நல்லவங்க தான். எங்களை சின்ன வயசுல இருந்து வளர்த்துனதுல இருந்து எல்லா விஷயத்திலயுமே. ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ரகு. அப்படியே காலம் முழுக்க இவங்களை இங்கேயே விட்டுலாம் நினைக்காதீங்க. நீங்க இங்கேயே விட்டீங்கன்னா எனக்கு லாபம் தான், இல்லைன்னு சொல்லல. நீங்க தர பணத்தை வச்சு நான் இன்னும் ஒரு 4 பேருக்கு உதவி செய்வேன். அதனால எனக்கு இன்னும் சந்தோஷம் தான். ஆனா அவங்களுக்கு அதுல எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரகு. உங்களுக்கு வர குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அன்னைக்கு லாஸ்டா பார்க்கும்போது. அந்த குழந்தையெல்லாம் பார்த்து அவங்க கூட விளையாடணும்னு எவ்வளவு ஆசை இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. படிச்ச பசங்க தானே நீங்க, அவங்கள பாத்துக்கலாம் இல்லையா வீட்டுல வச்சு? மேம், வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாமலாம் கூட்டிட்டு வரல மேம். அது ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ. ஒரு 8 மந்த்ஸ்க்கு மட்டும் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். எங்கள் பாட்டியை தனியாக விடுறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்லை. அதே மாதிரி பெற்றவங்களை ஆசிரமத்தில் விடுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு கேவலமானவங்களும் இல்லை. எங்கள் பாட்டி வருத்தப்படுறாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வேறு வழி தெரியல மேம். அவங்க மேலேயும் வீண் பழி வரக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். தேவையில்லாமல் விஷயம்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் அவங்க தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லவும் முடியல எங்களால். அது ஃபேமிலி இஷ்யூ மேம், டிஸ்கஸ் பண்ண வேண்டாமே. 8 மந்த்ஸ் மட்டும் என்ட்ரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக குழந்தை ரகுக்கு பிறந்ததுக்கப்புறம் நாங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏதோ சொல்றீங்க, ஒன்னும் புரியல. சரி ஓகே, நீங்க ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க சண்முகம்? போங்க, சொன்ன வேலையை போய் பாருங்க. ஓகேம்மா. அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, ஒரு நிமிஷம். இங்க பாருங்கம்மா, வருத்தப்படாதீங்க சரிங்களா? எல்லாமே நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்களா மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்களாச்சும் உங்களை ரிட்டர்ன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து விடுறாங்க. பட் ஆனா இங்க நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருவாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. நாளைக்கு வந்துருவேன், இன்னைக்கு வந்துருவேன்னு சொல்லி எவ்வளோ ஏமாத்துக்கள், எவ்வளோ ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களுடைய வலி வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியுமா? நீங்க அவங்க கூட நல்லா சகஜமா பழகுங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்க வந்துட்டாலே போதும், உங்க மனநிலை எல்லாமே மாறிடும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எப்பவுமே. உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்க இருக்குமா? உங்களுக்கு தனியா ஒரு ரூம் முதல் கொண்டு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த ரூம்லயே நீங்க இருந்துக்கிறதா இருந்தாலும் இருந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கம்பைன் பண்ணி ஒரு ரூம் இருக்கும், அங்க போயிட்டு கூட இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள திடீர்னு நீங்க கூட்டிட்டு வந்ததுனால அவங்க கொஞ்சம் வருத்தத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, போக போக நான் சரி பண்ணிடுவேன், சரிங்களா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சொன்ன வார்த்தை முக்கியம் ரகு. 8 மாசத்துல கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நீங்க தர பணத்தை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். கூட கொஞ்சம் சம்பாதிக்க தான் செய்யறேன். ஆனா அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. வயசான காலத்துல யாருமே இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வலி வேதனைன்னு சொல்லி புரியும்னு நினைக்கிறேன். அதே தான் மேம் நாங்களும் சொல்கிறோம். அவங்கள அந்த அளவுக்கு நாங்கள் விட்டுற மாட்டோம். அவங்கள கண்டிப்பாக எங்கள் கூடயே தான் வச்சுப்போம். இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை மேம். 8 மாதம் கழிச்சு குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் மேம். சரி ஓகே, ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்றீங்க. சரி ஓகே, நம்ம ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஓகே மேம், ரூம்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க.
மருமவுல மருமவுல ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்க மருமவுல. உன் அம்மா போய் 1 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தா உடம்புக்கு எதனா ஆயிட்டுனா என்ன பண்ண மருமவுல? ஏற்கனவே உனக்கு லோ பிபி இருக்கு. இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உடம்புக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துடும் பார்த்துக்கோ. இந்த தண்ணியாச்சும் குடி. சாப்பிடதான் மாட்டேங்கிற. இந்த தண்ணியாச்சும் குடிச்சு கொஞ்சம் ஆசுவாசம் படுத்திக்கோ. என்னத்த பண்ண? எனக்கு எதுவும் வேண்டாத்த, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ரூம்ல இருந்தா ரொம்ப தலைவலிக்குது. இந்த ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அத்தை. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? என் உயிரை வாங்குறது தான் உங்க பிரச்சனையா? எல்லாருமா சேர்ந்து என் அம்மாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? சொல்லுங்க அத்தை. முதல்ல உங்களுக்கு தான் நிம்மதியா இருக்கும். என் அம்மா இருக்கிறது உங்களுக்கு தான் பிடிக்கவே இல்லையே. இங்க பாரு மருமவள, அவ இங்க இருக்கிறது இல்லாம இருக்கிறது நான் முடிவு பண்றது இல்ல. அவ நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. என்னது அத்தை அவங்க நடந்துக்கிற விதத்துல இருக்கு? இல்ல என்னது அவங்க நடந்துக்கிற விதத்துல இருக்கு நான் கேக்குறேன்னு சொல்லுங்க. இதே நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீணா உங்க மேல நான் பழிய போட்டு இவங்க இங்க இருக்கவே கூடாது, ஆசிரமத்துக்கு அனுப்புங்கன்னா உங்க பிள்ளை அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க தானே? ஏன்னா இது அவர் கட்டின வீடு. இங்க நான் யாரு? யாருமே இல்ல. என் உழைப்பு என்னதான்? 25-27 வருஷமா இந்த வீட்டுல வேலைக்காரியா மட்டும் தான் இருந்துட்டு இருக்கேன். சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அப்படிதானே அத்தை? அப்படிதானே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்க பாரு மருமோல, வீணா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காம இந்த தண்ணிய குடி. தேவையில்லாததெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா, எனக்கு வேண்டாம் அத்தை. தயவு செஞ்சு தூர போங்க. தாட்சாயினி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க மனசுல? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ற? உன் அம்மையும் என் அம்மையும் ஒன்னா? என் அம்மா என்னைக்காச்சும் உன்கிட்ட ஏதாச்சும் தப்பான வார்த்தையோ இல்ல வெளியே போயிட்டு யார் வீட்டு குடியாச்சும் எடுத்து நீ பாத்திருக்கியா? ஆனா உன் அம்மா இதே வேலை சொல்லியாதான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கா. பாக்குற நேரம் சண்டை, பித்தலாட்டம், ஃபோர்ஜரி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ஏதோ சொன்னாங்களே உங்க அம்மா, பணம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்க. உன் அண்ணனுக்கு தெரியாம இடத்த வித்துன்னு சொன்னாங்களே, அது சரியான சுத்த போய். அது உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு இடமே இல்லைங்கிற அவங்க அண்ணன் என்னன்னா, நீ என்னன்னா அப்படியே அம்மானு கேட்டுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அப்ப அந்த பணம் எப்படி வந்துச்சு? இங்க பால் தாச்சாயினி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். என்ன சொன்ன? உன் அம்மா மேல வீண் பழி போடுறாங்களா? இந்த வீட்டுல உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதைக்காண்டிதான் இத்தனை நாள் எல்லாரும் பொறுமையா இருந்தாங்க. உன் அம்மா மேல ஒண்ணும் வீண் பழி போட்டுதான் அனுப்பணும்னு ஒண்ணும் இல்ல. நாங்க நினைச்சா அப்பவுமே உங்க அம்மாவை விரட்டி விட முடியும். இப்ப கூட உங்க அம்மாவை நாங்க ஒண்ணும் விரட்டி இல்ல, ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் தான் நினைச்சோம். எது பாதுகாப்பான இடம்? ஆசிரமமா? இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் கேட்டேன். மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்காங்க அவங்க அப்பா அம்மா. குழந்தைக்கு பிறந்த நாளுன்னு சட்டை, ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் ஆசிரமத்துல பார்க்கலான்னு போனா கடைசியில அந்த குழந்தைய அடிச்சே கொண்டுட்டாங்களாம். இந்த மாதிரி அம்மாக்கு ஏதாச்சும் நிலைமை வந்தானா என்ன பண்ணுவேன்? இங்க பாரு தாட்சாயினி, அந்த குழந்தைக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி உங்க அம்மாக்கு அந்த மாதிரி நடக்கும்லாம் சொல்லாத. உங்க அம்மா வேணும்னா 4 பேர் உயிரை வாங்கிட்டு வருவாங்களே தவிர உங்க அம்மாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்ப சேர்த்திருக்க இடம் எவ்வளவு பெரிய இடம்னு தெரியுமா உனக்கு? மாசம் மட்டும் 50,000 கிட்ட அவன் செலவு பண்ணிக்கிட்டான். இனிஷியல் அமௌண்ட் 5 lakhs. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? அவங்களை அப்படியே விடுறவங்க தான் இவ்வளவு செலவு பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? அவனுக்கு அந்த 50,000 மாசம் மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிப்பான். அந்த 50,000 எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு வேற ஏதாச்சும் செலவு பண்ண தெரியாதா? உன் அம்மா கட்டி தானே செலவு பண்றான். நீ ஏதோ சொன்ன, நான் இந்த வீட்டுல வேலைக்காரி தானே அப்படின்னு சொல்லி. வேலைக்காரிக்காண்டி யாரும் எடுத்துட்டு போய் மாசம் மாசம் 50,000 தண்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அவன் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஏன் உன் அண்ணனே செய்ய வேண்டியது தானே? உன் அண்ணன் கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு வர, உன் அண்ணன் வாழ்க்கையிலேயே பேசதான் செய்யறான். அந்த நிலம் இல்லவே இல்ல, அப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு உன் அண்ணன் சரி நான் போனை வைக்கிறேன் தானே சொன்னானே தவிர அம்மாவை நான் கூட்டிட்டு போய் பாத்துக்கிற மச்சான்னு ஒரு வார்த்தை உன் அண்ணன் கையில இருந்து வரல. ஆனா ஏன் பிள்ளைங்க அப்படி இல்ல தாட்சாயினி, புரிஞ்சு நடந்துக்கும். ஆமா, உங்க அம்மைக்கு நடந்தா தெரியும். உங்க அம்மா கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல விட்டா தெரியும். தாட்சாயினி உன்ன என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மன்னிச்சிருமா. அவ பேசுற பேச்ச பத்தியம்மா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை சுத்தி இத்தனை பேர் இருக்கும். இத்தனை பேர் இவ்வளவு சொல்லியும் அவ மண்டையில உரைக்கலன்னா என்னதான் செய்ய முடியும் சொல்லு? அவ சைடு இருந்து பார்த்தாலும் நியாயமா தான் இருக்கு. பெத்த அம்மாவை கொண்டு போய் அவ விருப்பமே இல்லாம ஆசிரமத்துல சேர்த்துட்டு வரணும்னு குடும்பமே நின்னு ஒரு சைட நின்னு சொல்றோம். அவ மட்டும் தான் போராடிட்டு இருக்கா. தப்பு எது சரி எதுன்னு அவ மரமண்டைக்கும் உரைக்க மாட்டேங்குது. நம்ம என்னதான் பண்ண? அவ புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அதை விட்டுட்டு இப்படியா கை வாங்குறது? இல்ல இது என்ன பழக்கம்? இப்படி கை ஒழுங்குனா நான் வளர்த்த வளர்ப்புக்கு என்னதான் மரியாதை? போங்கம்மா, இதெல்லாம் சொல்லிதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்தனா வீடு தான் அழிஞ்சு போகும். என்ன சொல்லுன்னு தெரியல. வீட்டுல வந்தாலே நிம்மதி இல்ல. நான் வெளியே போறேன். தாட்சாயினி அழுகாத தாட்சாயினி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உன் அம்மாவை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரும் சரியா? நீ கவலைப்படாத. நான் எப்படியாச்சும் உன் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் தாட்சாயினி. மாமியாரை என்ன நம்பு தாட்சாயினி, உனக்கு நான் வாக்கு தரேன். தாட்சாயினி உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தை நீங்க அழுகாதீங்க அத்தை. நானும் ரகு கிட்டயும் ரேஷ்மாக்கா கிட்டயும் சொல்றேன் அத்தை. நீங்க அழுகாதீங்க அத்தை.
அத்தை ஒன்றும் தேவையில்லை. நீங்க போடுற பிச்சையில தான் என் அம்மாவை இந்த வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. என் அம்மாவை இந்த வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். உங்க 2 பேரையும் தயவு செஞ்சு மூடிக்கிட்டு கிளம்புங்க. உங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா தான் இருக்கு. நீ நடிக்காத சரியா? என்னடா நீ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? உன் அம்மாவை கூட்டிட்டு போனது தப்போ கரெக்டோ அது அவங்க பண்ண விஷயம். உன் பிள்ளைங்க மேல கோவப்படுறியா கோவப்படு, உன் புருஷன் மேல கோவப்படுறியா கோவப்படு. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் நானும் சொல்லியே, அது கூட சரி ஓகேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா எதுவுமே தெரியாம அவ பாட்டுன்னு வந்து நின்றுட்டு இருக்கா. அவகிட்ட ஏன் தாச்சே நீ கோவப்படுற? நீ ஐயோ கோவம் படலத்த. நானும் கோவப்பட முடியுமா சொல்லுங்க? இந்த வீட்டுல நானே ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கேன். அவங்க தானே மகாராணி, அவங்களுக்காண்டி தானே இவ்வளவு நடக்குது. எங்க அம்மா தான் சொல்லிட்டு பண்ணாங்களே அவனு மேல கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி. நானும் கோவப்படலாமான்னு உன் புருஷன் வந்தோடனே சொல்லி கொடுத்துறாதம்மா. அதுக்கப்புறம் என்னையும் கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துட போறா. அத்தை இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அத்தை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்லி கொடுத்தலாம் அவர் எதுவும் பண்ணல. இன்னொன்னு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அத்தை ப்ளீஸ். ஆமாம்மா ஆமா, நீ சொல்லி கொடுக்காம தான் என் அம்மாவை வம்படியை இழுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றான் போல. நம்பிட்டம்மா. நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா என் அம்மா இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லியிருப்ப. அதனாலதான் என் பிள்ளைங்களும் சரி மாசமா இருக்க பிள்ளை நினைக்குது அப்படின்னு சொல்லி என் அம்மையை கொண்டு போய் எங்க ஆசிரமத்துல சேர்க்கணும்னு நினைக்காங்க. இல்லாத பழியெல்லாம் போட்டு நான் வெறுமனையை கூட்டிட்டு போனா நான் சண்டை போடுவல, இப்படி பழிய போட்டு கூட்டிட்டு போனா நானும் வாயை பொத்திக்கிட்டு இருந்துருவோம் பத்தியா. அதான் வேற எதுவும் இல்லம்மா. ஏம்மா உன்கிட்ட நான் எதுவுமே பேசலம்மா. என்னையும் கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்க்க சொல்லிடாதம்மா. நான் ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் சரியா? தாச்சாயினி அந்த பிள்ளை மாசமா இருக்கு தாச்சாயினி. என்ன தாச்சாயினி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அச்சோ பேச கூட கூடாது அத்தை. சரி அத்தை பேசல, நான் ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேன். இங்க வந்து உட்காரது கூட குத்தம் தானே. சரி அத்தை நான் ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேன். எம்மானோ நான் ஏதோ தெரியாம பேசிட்டோமா, என்ன மன்னிச்சிரு. தாச்சாயினி தாச்சாயினி உண்மையாவே நான் எதுவுமே சொல்லி தரவே இல்லை பாட்டி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா அத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க பாட்டி. ஏதோ நான் சொல்லி கொடுத்துதான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. ஏன் பாட்டி இப்படி அத்தை நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்காங்க? அவங்க விஷயத்துல எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்க வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனாங்களே, அப்பவும் இந்த மாதிரி தானே பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டை விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நார்மலா பேசினாங்க. இப்ப மறுபடியும் அவங்களை ஆசிரமத்தை கூட்டிட்டு போறேன்னே அதுக்கும் நான் தான் காரணமா பாட்டி? இங்க பாரு அனுமா, இந்த மாதிரி குடும்பத்துல சில சண்டை வரதான் செய்யும். அதை புருஷங்கிட்ட சொல்லி பெரிய விஷயமா ஆக்க வேண்டாம் சரியா? இங்க பாரு அனு, அப்படியே காலப்போக்கில் 1 மாசமோ 2 மாசத்துலயோ அவ பழைய மாதிரி திரும்பிடுவா. அவ அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க பத்தியா, அவ சொல்லுபடி கேட்காம அந்த கோவத்தெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு பாரா. ஏதோ கோவப்படாம இப்படி சாதுவா பேசிட்டு போறாளே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. பழைய தாட்சாயினா என்ன வரத்து வந்திருப்பா தெரியுமா? இப்பவும் எதுவும் அமைதியா பேசிட்டு போறா. சரி போதா அனுமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாட்டி நான் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லலாம் மாட்டேன். இல்லம்மா நீ சொல்றேன்னு சொல்லல, பொதுவா சொல்றேன். வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு மூல காரணமே நம்ம எல்லா விஷயத்தையும் வீட்டுல போயிட்டு வீட்டுக்காரவங்க கிட்ட நொய்யின்னு சொல்றதுதான். அதுதான் சொல்றேன். சரி போமா, நீ போய் படுத்துக்கோ. உன்ன நான் ரூம்ல தானே இருக்க சொன்னேன், வெளியே வராதுன்னு தானே சொன்னேன். ஏன் வந்த? பாட்டி மாமா திடீர்னு கத்துனாங்க, ஏதாச்சும் பிரச்சனையே என்னன்னு தெரியலன்னு வந்தேன். அதான். இங்க பாரு அனுமா, இந்த மாதிரி சத்தம் கேக்குதுன்னு திடீர்னு அப்படியே பதட்டமா எந்திக்க கூடாது. அது வயித்துல இருக்க குழந்தைக்கு நல்லது இல்ல சரியா? பொறுமையா தான் எந்தி வரணும். என்ன சத்தம் கேட்டாலும் சரி, யாரு கூப்பிட்டாலும் சரி, புரிஞ்சுதா? சரிங்க பாட்டி. போய் படுத்துக்கோ. அம்மா அம்மா, இந்த ரூம்ல தான் 3 பேர் இருப்பீங்க சரிங்களா? உங்களுக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னாலும் பேசலாம் மனம் திறந்து. என்கிட்டயே ஏதாச்சும் சொல்லணும்னாலும் சொல்லலாம். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுனாலும் கேட்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது போல இங்க இருக்கலாமா சரிங்களா? அம்மா உங்ககிட்ட தான் சொல்றேன். இங்க பாருங்கம்மா, உங்களை மாதிரி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. எல்லாருமே உங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பேசி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம், அப்ப தெரியும் அவங்கள விட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் பெத்த பிள்ளைங்களே கொண்டு வந்து தலையெழுத்தேன்னு சொல்லி இங்க சேர்த்துட்டு போனவங்க. ஆனா உங்களை அப்படி சேர்க்கலையம்மா. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இங்க கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் உங்க பேர பிள்ளைங்க கொண்டு போறதானே சொல்லியிருக்காங்க உங்களை. இங்க பாருங்கம்மா. மேம் அவங்க அப்படிதான் கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க. அவங்களான ரூம் மட்டும் தனியா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா அவங்க எல்லாரு கூடயும் கம்பைன் பண்ணி இருந்துப்பாங்க மேம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு தனி ரூம்லாம் அப்பவுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் முருகன், இவங்களை கூட்டிட்டு போய் தனி ரூம்ல விடுங்க சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தனியா இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வரவங்க மோஸ்ட்லி தனியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் பார்க்க அவங்களுக்கே செட் ஆயிருமான நிலைமை. அவங்கள கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். அம்மா அவர் கூட நீங்க போங்கம்மா, அவர் உங்க ரூம் காட்டி தருவாருமா. கொடுங்கம்மா, பேக் நான் எடுத்துக்கிறேன். தேவையில்லை மேடம். மேம்.
ரேஷ்மா சொல்லுங்க ரேஷ்மா. என்னாச்சு மேம்? நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல ரேஷ்மா, இந்த மாதிரி இந்த ஆசிரமத்துக்கு புதுசா யாருன்னா வந்தாங்கன்னா என்னென்ன யோசிப்பாங்க, என்னென்ன மனநிலைமையில இருப்பாங்கன்னு நினைச்சு பார்ப்பேன். அதான் எனக்கே கஷ்டமா இருக்கும். யாருமே இல்லாத மாதிரி கொண்டு வந்து இங்க ஆசிரமத்துல சேர்க்கறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் கொண்டு வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிதான் விடுவேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க நிரந்தரமா இங்கே விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. அது வரைக்கும் சொந்தம்னு யாருமே தேடி வர மாட்டாங்க. நான் வாரந்தோறும் வந்து பார்த்துப்பேன்னு வாக்களிச்சுட்டு போவாங்க. ஒரு வாரமும் வர மாட்டாங்க. அவங்க ஆசையா வந்து கேட்பாங்க, ஒரு வாரமும் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நாட் ரீச்சபிள்ல வரும், தப்பான நம்பரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய விஷயம் இருக்கு ரேஷ்மா. உங்க பாட்டிக்கு கூட பரவாயில்ல, உங்களை எனக்கு தெரியும். ஆனா வேற யாராச்சும் இங்க கொண்டு வந்து விடுறாங்கன்னா அவங்கள நம்பி சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க போலியான அட்ரஸை கொடுத்து இங்க சேர்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க எவ்வளவு மனவேதனையில இருப்பாங்கன்னு தெரியுமா? மேம், நீங்கள் எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க மேம். இப்போதைக்கு எங்கள் சுச்சுவேஷனில் நாங்கள் அப்படி தான் இருக்கோம். அவங்கள எங்கள் வீட்டுக்கு இப்போதைக்கு கூட்டிகிட்டு போக முடியாத நிலமையில இருக்கோம். எங்கள் வீட்லேயும் நிறைய பிரச்சனை தான். அம்மா பிடிவாதமாக அவங்கள கூட்டிகிட்டு போகவே கூடாதுன்னு இன்ன வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது மேம். அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அவங்க மத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஏதாச்சும் ரகடா இன்கேஸ் மூஞ்ச கட்டுற மாதிரி நடந்துக்கிட்டா எடுத்து சொல்லுங்க மேம். நீங்க ஆஷா உங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ் மேம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே கைண்டானவங்க. வரும்போது எல்லாருமே அக்ரெசிவா தான் வருவாங்க. ஆனா போக போக அவங்களே நார்மலா ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருந்து போவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மனநிலை வரக்கூடாதுன்னு தான் உங்களை ஒரு வாரம் தூரம் வந்து பார்க்க சொல்றேன். அவங்க அம்மா இருக்காங்களோ? அவங்களுக்கு அம்மா இல்ல, எங்க அம்மா. அதாவது இவங்க என்னுடைய பாட்டி, அம்மா பெத்த பாட்டி. ஓகே ஓகே. அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்க. 2 பேரும் டச்லயே இருக்க சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சமையல் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுங்க. வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து தர்றது உங்களுக்கு சிரமமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இங்க நாங்க ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவங்க நீங்க எடுத்துட்டு வந்த அந்த ஒரு வேளை சோறுக்காண்டி அவங்க எவ்வளவு ஏங்குவாங்க தெரியுமா? எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு வந்து இங்க இருக்குமே அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு புரியுது மேம். நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாரும் மேலேயும் நாங்களும் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டோம். எங்கள் சுச்சுவேஷன்றதுனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நாங்களும் இந்த மாதிரி பெற்றவங்களை அனாத ஆசிரமத்தில் விடுறத நாங்கள் என்றைக்குமே அனுமதிக்கவும் மாட்டோம். அந்த கொள்கையை ஏற்றுக்கவும் மாட்டோம். என்ன ரகு சொல்கிற? ஆமா மேம், உண்மைதான். எக்காரணத்து கொண்டு நாங்க எங்க பெத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்ப கஷ்டப்படுத்தி தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அந்த கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரத்துல மாறும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாக்குறவங்களுக்கு. இல்லாத கடவுளை நம்ம பூஜை எல்லாம் பண்ணி பூஜை ரூம்ல வச்சு கொண்டாடுறோம். ஆனா இருக்கிற கடவுள் அப்பா அம்மா தான். அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமா நம்ம கூடயே இருந்து பாத்துக்கிட்டோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க வயசான காலத்துல ஏதாச்சும் பேசுவாங்க கொள்ளுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நினைச்சு பாருங்க, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க எவ்வளவு அக்கறையா உங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே உங்க கூட அவங்க நம்ம பிள்ளை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்காண்டி அவங்கள அனாத ஆசிரமத்துல மட்டும் கொண்டு போய் விட்டுறணும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க சொல்லலாம், அப்ப நீங்க மட்டும் பண்றீங்களேன்னு. இதுல எங்களுக்கு விருப்பம் இல்லதான். கதைக்காண்டி இப்படி கொண்டு போறோமே தவிர இதை நாங்க என்னைக்குமே ஆதரிக்கவே மாட்டோம். நானும் பாக்குறவங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். வயசான காலத்துல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் பெத்தவங்களை சேர்க்கிற நீங்க, உங்களுக்கு சின்ன குழந்தையில இருந்து நீங்க பாத்ரூம் போனாலும் சரி, நீங்க என்ன சேட்டை பண்ணாலும் சரி, உங்களை எந்த அளவுக்கு தாளாட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்க. அவங்களையா கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை உங்களுக்காண்டி அர்ப்பணிச்சிருப்பாங்கன்ட்டு. அவங்க வாழ்க்கையில பாதி நாள், இல்ல முக்காவாசி நாள் உங்களுக்காண்டி மட்டும்தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் பெத்தவங்களோட அருமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எனக்கு தான் தெரியும் பெத்தவங்களோட அருமை என்னன்னு சொல்லி. அந்த ஒரு ஏக்கத்துல சொல்றேன். இருக்கும்போது பெத்தவங்களை கைவிட்டுறாதீங்க. இல்லாததுக்கு அப்புறம் அம்மா அப்பா இல்லையன்னு ஏக்கப்படுவீங்க. பாத்துக்கோங்க பெத்தவங்களை பத்திரமா. இருக்கும்போது 5 ரூபாய்க்கு செலவு பண்ண யோசிக்கிற நம்ம, இல்லாததுக்கு அப்புறம் வடை பாயாசம், அவங்க முன்னாடி மாலை என்ன மரியாதை என்ன எல்லாத்தையும் பண்றோம். அவங்க என்ன அதை அனுபவிக்கவா போறாங்க? அதுக்கு முன்னாடியே அவங்க கேட்குற விஷயத்த, சின்ன சின்ன விஷயத்த அவங்க கேட்கறது, சாப்பிட்ற பொருளோ ஏதாச்சும் தேவைன்னு கேட்டாங்கன்னா மூஞ்ச காட்டாம வாங்கி கொடுங்க. அவங்க குழந்தை மாதிரி தான் அவங்களும். உங்க குழந்தைய எப்படி நீங்க கவனமா பார்த்துப்பீங்களோ அதை விட உங்க அப்பா அம்மாவை நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே அப்பா அம்மா தான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. மேம், நாங்கள் ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசிட்டு வரலாமா? பேசுங்க, வேண்டான்னு சொல்ல. ஒரு 10 நிமிஷம் சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன வசதி இருக்கு இந்த ஆசிரமத்துல எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் சொல்றேன். அதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே மேம். மேம், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் வந்தேன். என்ன விஷயமா?
அது வந்து மேம் என்னுடைய டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி நான் பேசலான்னு வந்திருக்கேன். குழந்தைய வச்சு அவங்க என்கிட்ட நெருங்கிறது எனக்கு பிடிக்கல மேம். மறுபடியும் மறுபடியும் என்னுடைய லைஃப்பில் அவங்க இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட டிவோர்ஸ் ஃபைல் என்ன எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஃபுல் டீட்டெயிலும் கேட்கலான்னு இருக்கேன். இங்க பாருமா ரேஷ்மா, அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம பொறுமையா உட்காந்து. சரிங்களா? வாங்க நம்ம முதல்ல என்னுடைய ரூமுக்கு போலாம். உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வர சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ மேம், அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வேலை இருக்கு மேம். இவ டிவோர்ஸ் பத்தி பேசணும்னு சொன்னா, அதையும் பேசிட்டு பாட்டியும் அட்மிட் பண்ணிட்டு உடனே கிளம்பணும். இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் நாங்க நைட் ஷிஃப்ட் வேற கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். வேகன்சி கொஞ்சம் டிலே ஆகுது. ஓ அப்படிங்களா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா, ஒரு உதவி? கேளுங்க மேம், பிரச்சனை இல்ல. இல்லப்பா தம்பி, ஒரு பொண்ணை நான் தான் வளர்த்தேன். அந்த பிள்ளை இப்போ டாக்டருக்கு முடிச்சுட்டா. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா அவ உள்ளூர்ல இருந்து எல்லாருக்கும் வேலை செய்யணும் விருப்பப்படுறா. அந்த பிள்ளைக்கு யாரும் இல்ல, வேற இடத்துல அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு. இந்த காலகட்டத்துல அவ நல்ல தைரியமான பொண்ணு தான், இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, அவ்வளவுதான். அதான் உங்க ஆசிரமத்துல வேகன்சி இருக்குங்கல்ல, கொஞ்சம் அந்த பிள்ளையை சேர்த்துக்க முடியுமா எனக்காண்டி? நீங்க எனக்காண்டி கூட யோசிக்க வேண்டாம்ப்பா. அந்த பிள்ளை ப்ராப்பரா இன்டர்வியூ எல்லாம் எடுங்க. அவ யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ப்பா. ஓகே மேம், நாங்களே வேகன்சி தான் தேடிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா எங்களால ஜூனியருக்கு கொடுக்குற சேலரி தான் தர முடியும். 25 to 35 தான் எங்களால ப்ரிஃபர் பண்ண முடியும். ஓகேனா அவங்களை நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க மேம். அட்மின் சைட்ல இருந்து ஒரு கால் வரும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுங்க. அவங்க நம்பர் மட்டும் கொடுங்க, நாங்க அட்மின் கையில இருந்து கால் பண்ண சொல்றோம். சரிப்பா. அவ இப்போ வெளியே போயிருக்கா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. வந்ததுக்கு அப்புறம் நான் அவகிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட உங்க நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நான் அனுப்பிடுறேன். சரி, ஓகே மேம். நம்ம இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிட்டு டிவோர்ஸ் கேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். எங்களுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிச்சுக்கணும். ஐயோ, நான் ஒருத்தி என்னென்னமோ பேசின்னு இருக்கேன். சரிம்மா, சீக்கிரம் வாங்க, நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுக்கலாம். சரிங்க மேம்.